ஸ்ரீ 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 ஸ்ரீயம் இல்லை இந்து மதம். இந்தியாவை பார், இந்து மதம் புரியும். இப்பொழுது இந்து மதம் என்று ஒன்று இல்லை என்கின்ற விவாதங்கள் இருக்கின்றன. இந்து மதம் என்று ஒன்று இல்லை. சௌரம் என்று சொல்லக்கூடிய சூரியனை வழிபடக்கூடிய ஒரு பிரிவு, சிவனை வழிபடக்கூடிய சைவம், மகாவிஷ்ணுவை பிரதானப்படுத்தக்கூடிய வைஷ்ணவம், கணபதியை வழிபடக்கூடிய காணாபத்தியம், சக்தி வழிபாடு செய்யக்கூடிய சாக்தம், முருகனை வழிபடக்கூடிய கௌமாரம், இப்படி இத்தனை மதங்கள் இருக்கின்றதே தவிர இந்து மதம் என்று ஒன்று இல்லை என்று கூறுகின்றார்கள். இதற்கு நாம் எப்படி புரிய வைப்பது? இந்து மதம் இல்லை. ஆனால் இத்தனை பிரிவுகளில் உள்ள வழிபாட்டு முறைகளில் ஒன்றுக்கு ஒன்று பின்னுவதைப் போல், ஒன்றுக்கு ஒன்று இணைப்பது போல் எத்தனை விதமான புராணங்கள் நம் இந்து மதத்திலே இருக்கின்றது. சிவன் மகாவிஷ்ணுவுக்கு பிரீத்தியானவன். சிவனின் அடிமுடியை தேடி மகாவிஷ்ணு சென்றார். அதேபோல் மகாவிஷ்ணு இந்த திருக்கல்யாணத்தில் சாட்சியாக நின்றார். மகாவிஷ்ணுவின் மருமகனாக முருகப்பெருமான் திகழ்கின்றார். வைஷ்ணவத்திலே கணபதி வழிபாடு, சைவத்திலே கணபதி வழிபாடு, சாக்தத்திலே கணபதி வழிபாடு, சிவனும் சக்தியும் ஒன்று இணைந்தது என்று சாக்தம் அங்கே வருகின்றது. பெருமாளின் மார்பிலே லக்ஷ்மி இல்லாமல் இல்லை என்று அங்கே சக்தியின் முறையாக வழிபாடாக அங்கே லக்ஷ்மி பிரதானப்படுத்துகின்றாள். இப்படி ஒன்றுக்கு ஒன்று இணைந்துதான் நம்மளுடைய புராணங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு புராணங்களிலும் அது சைவம் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும் அல்லது எந்த புராணத்தில் எடுத்தாலும் இந்த இணைப்புகள் சேர்ப்புகள் இல்லாமல் பார்ப்பது மிக 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 அரிது. அப்படி இருக்க இதை எப்படி தனிப்பட்ட மதங்களாக நாம் பிரிக்க முடியும்? அனைத்தும் சேர்ந்ததுதான் நம்மளுடைய இந்து மதம். இதை இந்தியாவை பார்ப்போமா? இந்தியா என்பது ஒரு நாடு. அப்படி இந்தியா என்கின்ற நாட்டின் உள்ளே எத்தனை மாநிலங்கள் இருக்கின்றன. இந்த மாநிலங்கள் பிரிந்து கொண்டே செல்கின்றது, அது வேறு கதை. எத்தனை மாநிலங்கள் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கின்றது. இத்தனை மாநிலங்களிலே வழிபாட்டு முறைகள் போல மொழிகள் மாறுகின்றதா? வாழ்க்கை முறைகள் மாறுகின்றதா? நம்மளுடைய அதே நேரத்தில் நம்மளுடைய நம்பிக்கைகள் மாறுகின்றதா? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வித்தியாசப்பட்ட மொழியும் வித்தியாசப்பட்ட வாழ்வியலும் இருக்கின்றது. அதே போன்றுதான் ஒரு மாநிலமே இரண்டாக பிரிந்து இரண்டு மாநிலத்தில் ஒரே பாஷைகள், அதிகப்படியான மாநிலங்களில் ஒரே மாதிரியான மொழிகள், ஆனால் விதவிதமான மாநிலங்கள். இந்த மாநிலங்கள் தனித்தனியாக பார்த்தோம் என்றால் மாநிலங்கள் அந்த நிலப்பரப்புகள். ஆனால் இத்தனை மாநிலங்களும் ஒன்று சேரும் பொழுது, இத்தனை மாநிலங்கள் இருக்கின்ற மக்கள் அனைவரும் ஒன்று சேரும்போது அனைவரும் என்ன சொல்கின்றோம்? நான் தமிழன் என்கின்றேனா, தெலுங்கன் என்கின்றேனா, நான் கன்னடியன் என்கின்றேனா, நான் ஒரியன் என்கின்றேனா, என்ன சொல்கின்றேன்? இந்தியன் என்கின்றேன். முதலிலே நான் மாநிலம் சார்ந்தவன்,
ஆனால் மொத்தத்திலே நான் இந்தியன். அதே போல்தான் நான் கானாபத்தியம் என்கின்ற விநாயகனை நான் வழிபடலாம், அல்லது வைஷ்ணவத்தை நான் வழிபடலாம், ஆனால் என் மதம் இந்து மதம். இதை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்கின்றேன். இந்தியாவை கவனியுங்கள், இந்து மதம் புரியும். மாநிலங்கள் பிரிக்கப்படுமேயானின், ஒவ்வொரு மாநிலங்களுக்கு இடையேயும் பிரிவுகள் வருமேயாயின் இந்தியா என்பது காணாமல் போய்விடும். அதே போல்தான் இங்கே நம்மளுடைய மதத்தின் பிரிவுகளுக்கு இடையே பிரிவுகளை நாம் உண்டாக்கினோம் என்றால், இந்த பிரிவுதான் உயர்ந்தது என்கின்ற எண்ணம் நம்முள் வந்தது என்றால் இந்து மதம் என்கின்ற ஒன்று காணாமல் போய்விடும். எப்படி மாநிலங்கள் அனைத்தும் இணைந்தால் இந்தியா என்கின்றதோ அதே போல்தான் அனைத்து பிரிவுகளும் ஒன்று சேர்ந்ததுதான் இந்து மதம். அவரவர்களுக்கு அவரவர் வாழ்வியல் எப்படியோ, அவரவருக்கு அவரவர் மொழிகள் எப்படியோ, சிறப்பு எப்படியோ, அதே போல்தான் இங்கே அவரவர்கள் பிரிவுகளுக்கு அவரவர் தெய்வங்கள் உயர்ந்ததாக இருந்தாலும் இந்து மதம் என்பது ஒன்று போல்தான் இந்தியா என்பதும் ஒன்று. அதனால்தான் கூறினேன், இந்தியாவை பாருங்கள், இந்து மதம் எளிதாக புரியும். ஸ்ரீயோ.